வணக்கம். என்னுடைய பேர் பூமாராணி. நான் ஹீலராக இருக்கேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நான் டீச்சிங் பண்ணுறேன். குழந்தைகளுக்கான சிகிச்சை, படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன். வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன். ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன். சிகிச்சைனா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை, நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங். எனர்ஜினா என்ன? சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி. அப்போ இது முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள். இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும், நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ. மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில், இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி, நிரூபணமான ஒன்று. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திற்கான மார்ச் மாதத்திற்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவதைகளும் கடவுளும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே நம்பர் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. 3 அப்படின்னா அன்பு, அறிவு, ஆற்றல், லவ், லைட் அண்ட் பவர். இந்த 3ங்கிற நம்பருக்கு ரொம்ப சக்தி இருக்குது. சக்தி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கடவுள் கையில் என்ன இருக்கும்? வேல் இருக்கும், வாள் இருக்கும் இல்லையா? அது 3 கூறுகள் கொண்டது இல்லையா? அப்போ அதைத்தான் நம்ம 3 அப்படின்னு சொல்கிறோம். இப்போது என்ன உங்களுக்கான என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்கள் என்ன வந்திருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். When children are learning to walk, they fall down. Everyone makes mistakes. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குழந்தைங்க நடக்க பழகும்போது என்ன ஆவாங்க? விழுந்து விழுந்து தான் எந்திரிப்பாங்க. உடனே பிறந்த குழந்தை உடனே அடுத்தடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு போய் வேகமாக விறுவிறுன்னு நடந்துராது. எவ்ரிஒன், மனிதராக பிறந்த எல்லாருமே தவறு செய்பவர்கள் தான். மனிதர்கள்னாவே தவறு செய்பவர்கள் தான். பிறக்கும் போதே நமக்கு என்ன வந்துடுது? பேக் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், பேக் ஆஃப் லெசன்ஸ். நமக்கு நல்ல பாடங்களும் வருது, நல்ல ஆசீர்வாதங்களும் வருது. அப்போது குழந்தைங்க பிறந்த உடனேயுமே விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் நடக்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்த உடனேயுமே எல்லா விஷயத்துலையுமே நமக்கு முழுமையாக அதனுடைய அர்த்தமும் வெற்றியும் கிடைச்சிடாது. நிறைய வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. அவங்க எத்தனை ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியில், நம்ம ஜியாகிரஃபியில் நிறைய படிச்சிருப்போம். அப்போது எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் தான் என்ன ஆகுது? அறிவாக மாறுது. ப்ளஸ் எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங்னா என்னது? டெய்லி நான் கற்றுக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், நாளைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிறேன். டெய்லி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். வாழ்க்கை பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஈவன் 20 வயசில் இருக்கும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியாது. நம்ம எப்படி இருப்போம்? அம்மா அப்பா கைடன்ஸில் இருப்போம், பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருப்போம். 40 வயசு வரும்போது நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும். இது 20 வயசுலேயே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் விவரமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். 60 வயசு ஆகும்போது 40 வயசில் இந்த அனுபவம் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, என் வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருப்போம். இல்லை, அந்த அனுபவங்கள் மூலமாக கிடைச்ச அறிவு தான் அது, அந்த லேர்னிங் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம்? புதுசாக நம்ம கற்றுக்கிறோம்.
மேலும் நம்ம வந்து கற்றுக்கும் போது பாஸ், ஃபெயில், சக்ஸஸ், ஃபெயிலியர் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வளர்ச்சி அடைகிறோம். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தவறு செய்பவர்கள் அப்படின்னா, முழுமையாக ஒரு நபர் நல்ல மனிதரும் கிடையாது, முழுமையாக ஒரு நபர் கெட்ட மனிதரும் கிடையாது. அப்போது நம்ம சிம்மராசி நேயர்கள் என்ன ப்ராசஸில் இருக்கீங்க? லேர்னிங் ப்ராசஸ். கற்றுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் உள்ள பாடங்களை தினம் தினம் கற்றுக்கிட்டு இருக்கோம். எப்படி கற்றுக்கணும்? ரொம்ப ஆசையாக, ஜாலியாக, இன்ட்ரெஸ்டிங்காக. உங்களுக்கு பிடிச்ச படம்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஜாலியாக? அதை மாதிரி கற்றுக்கோங்க. தேர்வு எழுதுகிற அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாரெல்லாம் சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்களோ அவங்க நம்பர் 3ன்னு டைப் பண்ணுங்கள். நன்றி.